இந்திய மாணவர்கள் 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களை ஒதுக்கீடு செய்த ரஷ்ய அரசு பல்கலைக்கழகங்கள். இதுகுறித்து அவினாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த ரஷ்ய கலாச்சார மையத்தின் இயக்குநரும் துணை தூதருமான அலெக்சாண்டர் டோடோனவ், வால்கோகிராட் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் விக்டோரியா நவ்மூவா, தேசிய நியூக்ளியர் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பேராசிரியர் எலினா சரபுல்சேவா, ஸ்டடி அப்ராட் நிறுவனத்தின் கல்வி ஆலோசகர் சி ரவிச்சந்திரன் ஆகியோர் கூறியதாவது: கோவையில் ரஷ்யாவில் உள்ள 600க்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகங்களில் சுமார் 200 நாடுகளைச் சேர்ந்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்திய மாணவர்கள் சுமார் 25,000 பேர் 30 ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் படித்து வருகின்றனர். இந்திய மருத்துவ ஆணையம் 2021 வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி மருத்துவ படிப்பு திட்ட காலம், பாடத்திட்டம், மருத்துவ பயிற்சி, பயிற்றுமொழி போன்றவற்றை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் பின்பற்றி வருகின்றது. சர்வதேச கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் ரஷ்ய உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவில் கற்பிக்கப்படும் மருத்துவ கல்வி சர்வதேச தரத்துடன் உள்ளது. +2 முக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ரஷ்ய அரசு பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் பயில தகுதியானவர்கள் எனவும், இந்திய மாணவர்கள் சுமார் 6000 பேர் கடந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். இந்த ஆண்டு இந்திய மாணவர்களுக்கான மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையை 8000ஆக உயர்த்தியிருக்கிறோம். தமிழ் வழியில் பயின்றவர்களும் மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆங்கில தகுதி தேர்வு எழுத வேண்டியதில்லை எனவும், மேலும் ஆண்டுக்கு ரூபாய் 3 லட்சம் கல்வி கட்டணத்திலேயே மருத்துவம் படிக்க முடியும் எனவும், அத்துடன் ரஷ்ய அரசு ஆண்டுதோறும் 200 இந்திய மாணவர்களுக்கு 100% கல்வி உதவித்தொகை வழங்குகிறது. குறிப்பாக +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் உதவித்தொகை பெறுவதற்கான மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும், குறிப்பாக ரஷ்யாவில் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்வதற்கான நேரடி மாணவர் சேர்க்கையானது கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரீஜியன் உணவகத்தில் வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெறுவதாகவும், இது தொடர்பான கூடுதல் தகவலுக்கு 9282222121 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று இவ்வாறு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய உயர் கல்வி நிறுவனங்களின் இந்த 2024 ஆண்டுக்கான உயர் கல்வி நிறுவனங்களின் கல்வி கண்காட்சி மே 11-12 சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் ரஷ்ய தென்னிந்திய தூதர் திரு அலியக் அவ்தேவும், மாண்புமிகு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அதை தொடங்கி வச்சாங்க. அதைத் தொடர்ந்து 14 மே மதுரையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல்லையும், 15 திருச்சி ஃபெமினா ஹோட்டல்லையும், 16 சேலம் ஜிஆர்டி ஜைப் ஹோட்டல்லையும், 17 கோவையில் உள்ள கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டல்லையும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற இருக்கு. இதில் ரஷ்யாவை சேர்ந்த 8 அரசு மருத்துவ பொறியியல் கல்லூரிகளின் பிரதிநிதிகள், அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்களாம் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஃபேருக்கான என்ட்ரி ஃப்ரீ. இதுக்கு வர மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அங்கே உள்ள கல்வி நிறுவனங்களில் உள்ள வசதிகள் பற்றியும், வசதி வாய்ப்புகள், அவங்களுடைய எவ்வளோ செலவாகும், அது ரெக்கக்னிஷனு, இதெல்லாம் பற்றி எல்லா தகவல்களையும் தர இருக்காங்க. அதற்குண்டான +2 மார்க் ஷீட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது.
ரஷ்யாவில் 63 மருத்துவ பல்கலைக்கழகங்களும் 600 பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கு 25,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த வருடம் மருத்துவ படிப்பிற்கு மாத்திரம் 8,000 பேருக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வாய்ப்பு வழங்க இருக்காங்க. ஒரு மருத்துவ படிப்புன்றது ரஷ்யாவில் 6 வருடம். நீட்டில் குவாலிஃபை ஆகியிருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ரஷ்யா உட்பட எந்த வெளிநாட்டுக்கும் போய் நிச்சயமாக படிக்க முடியும். இல்லைன்னா உங்களுடைய படிப்பு இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில். அதே மாதிரி நீங்கள் 6 வருட படிப்பு முடிச்சுட்டு வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் இங்கே வந்த உடனே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றத அவசியம் எழுதி அதை வந்து பாஸ் பண்ணணும். ஒரு மருத்துவ படிப்பிற்கு ஒரு இந்திய மாணவருக்கு ரஷ்ய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நல்ல சப்சிடைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் போய் படிப்பீங்க. அதற்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு செலவாகும். மாஸ்கோ போன்ற நகரங்களில் இன்னும் கொஞ்சம் கூட செலவாகும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹோட்டல் கிராண்ட் ரெஜெண்டில் நடக்கிற கல்வி கண்காட்சிக்கு வர மாணவர்களுக்கு இந்த எல்லா தகவலும் ரஷ்ய கல்வி நிறுவனங்களின் அதிகாரிகளால் நேரடியாக வழங்கப்படும். ஒரு 25%. போன வருடம் வந்து டோட்டலாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. மருத்துவம், பொறியியல் எல்லாம் சேர்ந்து, ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. இந்த வருடம் மருத்துவத்திற்கு 8,000 ஸ்டூடெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள், மாணவிகள் இது எல்லாருக்கும் உண்டான பாதுகாப்பு வந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது. ரஷ்யாவில் 1960 இந்திய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டடி அப்ராட் நிறுவனம் வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தோடு 1992 32 வருஷமாக மாணவர்கள் அனுப்பின்னு இருக்கோம். இன்றைய தேதியில் ரஷ்யாவில் எங்களால் அனுப்பப்பட்ட மாணவர்கள் ஒரு 2,000 பேர் இன்றைய தேதியில் படிச்சுட்டு இருக்காங்க. பாதுகாப்பு காரணமாகவோ இல்லை வந்து சரியான உணவு கிடைக்கலையோ இல்லை மொழி பிரச்சனை இல்லை வந்து கிளைமேட் செட்டை ஒத்து வரலன்னோ இது வரைக்கும் ஒரு மாணவர் இந்தியாவில் திரும்ப வந்ததில்லை. சேஃப்டி வந்து அங்கே ஒரு இஷ்யூவாக இது வரைக்கும் எங்களுக்கு இருந்ததே இல்லை. அவசர காலம்னு மற்றும் இல்லை, நீங்கள் டியூஷன் ஃபீயை தவிர உங்களுடைய உணவு செலவு மற்ற இதர செலவுகள் நீங்கள் வருடம் கூட வந்து போகலாம். அது எல்லா செலவும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். விமான போக்குவரத்து, உங்களுடைய இதர செலவுகள் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும். ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த பயண செலவை மாத்திரம் நீங்கள் செய்யணும். இதில் சில ஸ்காலர்ஷிப் சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் அதில் வந்து விமான போக்குவரத்து, மாத செலவுக்கு ஸ்டைஃபன் இதெல்லாம் கூட கிடைக்கும். ஜாப் கேரண்டியோட இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு 10 சீட்டு அந்த மாதிரி 20 சீட்டு சில யூனிவர்சிட்டிஸில் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி இந்த விமான போக்குவரத்துலாம் உங்களுடைய செலவு தான். நீங்கள் ஆனால் போகிறோம். அந்த கட் ஆஃப் மார்க் இல்லையா, நீட்டோட கட் ஆஃப் மார்க் இப்போ லாஸ்ட் இயர் வந்து 132 சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, 132 96. அது எப்போவுமே ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும், அதர்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். நீட் குவாலிஃபைட். ஆமாம், அது இந்தியன் எம்பசி மாஸ்கோவில் இருக்க இந்திய தூதரகம் டிசம்பர் மாதத்தில் எங்ககிட்டயே ஃபுல் ரிப்போர்ட் கேட்குறாங்க. நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிட் ஆகிருக்காங்க, நீட் நம்பர், எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர், நீட் மார்க்கு எல்லாமே கேட்குறாங்க. எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம், யூனிவர்சிட்டியை சப்மிட் பண்ணோம். இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க.